கிரான்பெரி ஜூஸ், கிரான்பெரி எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் கொஞ்சம் பாப்புலராக மார்க்கெட்டில் உள்ள சில விஷயங்கள். நம்ம மருத்துவத்துறையிலையும் அது காமனாக சில பேருக்கு அட்வைஸ் பண்ணுவோம். யாருக்கு, எதுக்காக? யூரினரி இன்ஃபெக்ஷன் திருப்பி திருப்பி வர மக்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு அந்த கிரான்பெரி ஜூஸ் கொடுக்குறதன் மூலமாக ஆர் கிரான்பெரி எக்ஸ்ட்ராக்ட் அதை டேப்லெட்டாக கொடுக்குறதன் மூலமாக யூரின் இன்ஃபெக்ஷன் வரதை கொஞ்சம் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் ஆர் டிலே பண்ண முடியும். முக்கியமாக யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு ஒன் ஆஃப் த காமன் காரணியாக நம்ம பார்க்குறது ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருமி. இந்த கிரான்பெரி ஜூஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது அந்த கிருமியை திருப்பி யூரினரி இன்ஃபெக்ஷன் வர விடாமல் பார்த்துக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்படின்றதுனால திருப்பி திருப்பி யூரின் இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு அந்த கிரான்பெரி ஜூஸையோ அல்லது டேப்லெட் வடிவத்தில் வருது, அதை கொடுக்கலாம். பட் வேர்ட் ஆஃப் காஷன், அந்த கிரான்பெரி ஜூஸ்லையோ அந்த கிரான்பெரி டேப்லெட்லையோ அதோட சுகர் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்க போது, அது ஒரு ஃப்ரூட்டுன்றதுனால. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், முக்கியமாக டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு தான் யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும். ஸோ அதனால் கண்மூடித்தனமாக நிறைய அளவில் எடுத்துக்கிறது சுகர் லெவலை கொஞ்சம் கூட்டிடலாம். ஸோ கிரான்பெரி ஜூஸ்க்கு டெஃபினட்டாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு அதுக்கு எவிடன்ஸும் இருக்குது. பட் டயபெட்டிக்காக உள்ளவங்க சுகர் லெவலை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்துக்கணும்.